அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு ஹெல்தி ஹோம் சமையல்ல என் சன்னோட 5th பர்த்டே முன்னிட்டு ஸ்பைடர்மேன் தீம்ல பர்த்டே டெக்கரேஷன் பண்ண போறேன். ப்ளூ கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி தான் இன்னைக்கு டெக்கரேட் பண்ண போறேன். A4 ஷீட்டு ப்ளூ கலர்ல வாங்கியிருக்கேன். அதை வந்து இதை மாதிரி நீட்டு வாட்டத்தில் மடிச்சுப்போம். ப்ளூ கலரில் ஃப்ளவர் செஞ்சுட்டு அது மேலே அது நடுவில் வந்து ஸ்பைடர்மேன் ஒட்ட போகிறேன். இப்போ இந்த மடிச்சதை வந்து குறுக்கில் மடிச்சுப்போம் இதை மாதிரி ரெண்டா. அப்போ வந்து நம்மளுக்கு விசிறி மாதிரி கிடைக்கும். ஒரு பூ செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து 3 A4 ஷீட் தேவை. அதனால நான் இன்னைக்கு வந்து 4 பூ செய்ய போகிறேன். எனக்கு 12 A4 ஷீட் தேவை. இதை மாதிரி 3 விசிறி செஞ்சதுக்கப்புறம் அதை 3த்தையும் ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டிடணும். இதை மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம டெக்கரேட் பண்ணுறதுனாலே குறைஞ்சது நம்மளுக்கு 1000 rupees கம்மியாக நம்ம டெக்கரேட் பண்ணவே முடியாது. நம்ம இதை மாதிரி ரெடி பண்ணும்போது பார்க்கும்போது கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கும். காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு சீப்பாக முடியும். இப்போ இதை மாதிரி திருப்பி ஒட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இது சென்டரில் ஒட்டுறதுக்கு ஸ்பைடர்மேன் ஃபேஸை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரெட் கலரில் கலர் அடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சிசர் வச்சு. பின்னாடி க்ளூ தடவி இந்த ஃப்ளவரோட சென்டரில் நம்ம ஒட்டிப்போம் ஸ்பைடர்மேன் ஃபேஸை. இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி பலூன்ஸும் வாங்கி வச்சுட்டேன். இப்போ ஹாப்பி பர்த்டேங்கிற கார்டை நம்ம வந்து செவுத்துல ஒட்டிப்போம். ஸ்பைடர்மேன் கான்செப்ட்டுங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு நிறையா ரிப்பன் தொங்க விட போகிறேன். அந்த வெப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய த்ரெட் இருக்குங்கிறதுனால அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் ஃபுல்லாகவே ரிப்பன்ஸ் தான் தொங்க விட போகிறேன். ஸ்பைடர்மேன்ட்டு நிறையா த்ரெட்டு வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்பைடர்மேன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறனால நான் வந்து 2 சைடும் ஸ்பைடர்மேன் ஃபேஸை வந்து ஒட்டுறேன் இதை மாதிரி. நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா நல்லா டெக்கரேட் பண்ணலாம். இதை மாதிரி நான் 2 சைடும் ஒட்டிட்டேன். சென்டரில் வந்து ஹாப்பி பர்த்டேங்கிறத வச்சுட்டேன். அதுக்கு நேராக கீழேயும் ஒட்டுறேன். அதை மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று ஒட்டுறேன். அடுத்ததாக மேலே வந்து ஹாப்பி பர்த்டேங்கிற ஃபாயில் பலூனை வந்து ஒட்ட போகிறேன். ரெட் அண்ட் ப்ளூ கலர் பலூன் ஊதி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம். பலூனை வந்து 2 2 இதை மாதிரி கட்டிட்டு 4 பலூனை சேர்த்து கட்டிப்போம். இதை மாதிரி 4ஆக சேர்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை மாதிரி ஊதி வச்சுருக்கேன். நான் டோட்டலாக 100 பலூன்ஸ் எடுத்திருக்கேன். சைட்ஸில் நான் வந்து ரொம்ப பலூன் இந்த தடவை ஒட்ட போகிறதில்ல. ஏன்னா ஸ்பைடர்மேன் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டு நிறைய தொங்கணுங்கிறதுனால நான் வந்து சீலிங்கில் தான் அதிகமாக பலூன் ஒட்ட போகிறேன். இப்போ 2 சைடும் இந்த அளவு பலூன் ஒட்டியாச்சு. இப்போ சீலிங்கில் நம்ம அடுத்தது பலூன் ஒட்டிடலாம். 4 பலூனாக டை பண்ணி நம்ம கட்டி வந்து இதை மாதிரி ஒட்டும்போது நம்மளுக்கு பலூன் அதிகம் தேவைப்படாது. இடமும் நம்மளுக்கு அடைச்சிடும். இதை மாதிரி 3 ரோ வந்து நான் ஒட்ட போகிறேன். இதை மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இது நடுவுலேருந்து இதை மாதிரி ரிப்பன்ஸ் வந்து தொங்க விட போகிறேன். இந்த ரிப்பன்ஸ் வந்து கேர்லாகவே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு கேர்லாக இல்லைன்னா சிசர்ஸில் வந்து அதை வச்சு இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு கேர்ல் வந்துடும். சீலிங்கில் பலூன் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. பலூன் மேலேயே நம்ம வந்து ரிப்பன் ஒட்டுறனாலும் ஒட்டிக்கலாம். இல்லை சீலிங்கில் தனியாக ஒட்டுறனாலும் ஒட்டிக்கலாம். நான் 2மே செஞ்சுருக்கேன். சீலிங்லேயும் ஒட்டியிருக்கேன், பலூன் மேலேயும் ஒட்டியிருக்கேன். 100 பலூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணும்போது ஓரளவு நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறமா 5th பர்த்டேங்கிறதுனால 5 கிஃப்ட்ஸை வந்து நான் இதை மாதிரி ரேப் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஸ்பைடர்மேன் கேண்டி நம்ம ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கோகோனட் புட்டிங், கப் கேக், சிப்ஸு, ஃபாண்டன்ட் கேக்கு இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஜூஸஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
நீங்களும் உங்க கிட்ஸுக்கு இத மாரி செஞ்சு குடுத்து அசத்துங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.